ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் ஃபிலிமோட டீடைல்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் டீடைல்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லயே மும்பை ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. நைட்டு 11 மணி. டெல்லியிலிருந்து மும்பைக்கு ஒரு ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகுது. அந்த ஃபிளைட்ல தான் நம்ம ஹீரோயின் வந்து இறங்குறா. 11 மணிக்கு யாரை பார்க்க வந்திருக்கா அப்படின்னா வேற யாரையும் இல்ல, அவளோட பாய் ஃப்ரெண்டு தான். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்நேரத்துக்கு சொல்லாம கொள்ளாம டெல்லியில இருந்து மும்பைக்கு வந்திருக்கா. ஆட்டோவும் ஏறிட்டா. ஆனா அவ பாய் ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்கிறது தெரியல. அவனுக்கு போன் பண்றா. இவ மும்பை வந்திருக்கிறத தெரிஞ்ச உடனே அவ பாய் ஃப்ரெண்டு அங்க குதியோ குதின்னு குதிக்கிறான். யார கேட்டு நீ வந்த, எதுக்காக சொல்லாம வந்தே இன்னும் எரிஞ்சொல்றான். அதுக்கு இவளும் ஈவினிங் பேசும்போதுதான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னியே, அதனாலதான் எங்க வீட்டுக்கு கூட சொல்லாம கொள்ளாம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு ஏன் மேல இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கெஞ்சுறா. ஆனா அவனுக்கு இவளை மீட் பண்றதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல போல் இருக்கு. தன்னை தேடி வந்திருக்காளே அப்படிங்கிற கட்ட சீங்கோட இல்லாம என்கிட்ட சொல்லிருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இங்க ஆட்டோ டிரைவரா அவன் நிலைமைய புரிஞ்சுக்காம, மேடம் எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு கேட்க, கொஞ்சம் பொறுங்க அண்ணா, நான் தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றா. எதிர்முனையில இவ பாய் ஃப்ரெண்டுக்கு இவ வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவளை அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இவனும் அவன்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. நான் இப்ப ஊருக்கும் திரும்பி போக முடியாது. நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 6 மாசம் ஆகுது. சாயந்தரம் தானே சொன்னேன் உன்னால என்ன பார்க்காம இருக்க முடியலன்னு. அதே போலதான் என்னாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியல. அதுதான் வந்தேன். இப்ப நீ அட்ரஸ் குடுக்கறியா இல்லையா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஆட்டோ டிரைவரோ, மேடம் எந்த டைரக்ஷன்ல நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க, யோ கொஞ்சம் பொறுங்க, என் வாழ்க்கையே எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு எனக்கு தெரியல. இதுல உனக்கு எங்க போய் நான் டைரக்ஷன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த ஆட்டோ டிரைவர் எங்க போகணும்னு கேட்க, ஒன்னு பண்ணு, அப்படி ஓரமா நிறுத்தி நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவனும் ஆட்டோவை ஓரமா நிறுத்துறான். இவளும் ஆட்டோவை விட்டு இறங்கி அவ சூட்கேஸ மறக்காம எடுத்துக்கிறா. ஆனா அவ மறந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அவளோட ஹேண்ட்பேக். அவ ஹேண்ட்பேக் உள்ளதான் பணம், சார்ஜர்னு எல்லாமே இருக்கு. ஆட்டோ கொஞ்ச தூரம் நகர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் தன்னோட ஹேண்ட்பேக் ஆட்டோல விட்டுட்டோன்னு தெரியுது. ஆட்டோன்னு கத்திட்டு பின்னாடி ஓட ட்ரை பண்றா. பட் அதுக்குள்ள ஆட்டோ அங்கிருந்து கிளம்பி போயாச்சு. இப்ப பேசிட்டு இருக்கிற போன்லயும் பேட்டரி டவுன் ஆகி டெட் ஆகி போச்சு. இந்த அறிமுகமே இல்லாத வேற ஒரு சிட்டில பயந்து போய் அங்க இங்கன்னு பேந்த முழிக்கிறா. நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், பேட்டரியும் டெட், திரும்பி போறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட கையில காசு இல்ல, என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயத்தோட அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த ரோடே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஆள் நடமாட்டமே இல்ல. அந்த சமயத்துலதான் ஒரு கார் அவ பக்கத்துல வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து அவன் எட்டி பாக்குறான். மேடம் எல்லாம் ஓகேவா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஏன் இந்நேரத்துக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அவனை பார்த்த உடனே பயந்து போன இவளும் அங்கிருந்து நகர்ந்து போறா. ஆனா அவனும் இவளை தொடர்ந்து வந்து, மேடம் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் அவன் ஏதோ திருட்டு பையன் அப்படின்னு ரேஞ்சில யோசிச்சு, எவ்வளவு உன் ஹெல்ப், எனக்கு எதுவும் தேவையில்லை, மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போயிரு அப்படின்னு அவ பாய் ஃப்ரெண்ட் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் இவன்ட்ட காமிக்கிறா. மேடம் இந்நேரத்துல தனியா இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிறது சேப் இல்ல, நைட்டு 11 மணி ஆயிடுச்சு, எங்க போகணும்னு சொல்லுங்க, உங்களை அங்க கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன், நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் நான் இல்ல அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேல நான் டார்ச்சர் பண்ணி நான் போலீஸ்க்கு போன் பண்ணேன் அப்படின்னு பேட்டரி இல்லாத போன்ல போலீஸ்க்கு போன் பண்ற மாதிரி மிரட்டவும், ஓகே உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கார்ல அங்கிருந்து போயிடுறான். ஆனா மிரர்ல அவ பதட்டமா நின்னுட்டு இருக்கிறத இவன் கவனிக்க தவறல. ஐயோ என்ன பண்றது, தனியா வந்து மாட்டிட்டேனே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கிற சமயத்துல பக்கத்து ரோட்ல இருந்து 2 பேர் வரானுங்க. அவனுங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. மேடம் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடவும் திரும்பியும் கூட பார்க்காம பயத்தோட சூட்கேஸ் இழுத்துட்டு இவ ஓட ஆரம்பிக்கிறா. அவன்களும் விட்டப்பாடு இல்ல. மேடம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு இவளை துரத்திட்டு வர வேகமா ஓடி வந்தவ ஒரு கட்டத்துல யாரோ மேல போய் மோதி நிக்கிறா. அது வேற யாரும் இல்ல, அந்த கார்ல அப்போ ஹெல்ப் வேணுமான்னு கேட்டா இல்லையா, அவன்தான். இவ பிரச்சனைய தெரிஞ்சுதான் காரை அங்க நிறுத்திட்டு இறங்கி வந்திருப்பான். அவங்க 2 பேரும் என்ன துரத்துறாங்க அப்படின்னு
அவங்கிட்ட இவ சொல்லவும் அதுக்குள்ள அந்த 2 பேரும் பக்கத்துல வந்துறானுங்க. மேடம், உங்க போனை கீழே போட்டுட்டீங்க, அத குடுத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு. பதட்டத்துல அவ கீழே போட்டு ஓடி வந்திருப்பா. அந்த போனை எடுத்து அவன் குடுத்துட்டு போக, ரொம்ப நன்றிங்க பிரதர் அப்படின்னு இவன் சொல்றான். இவளுக்கு மூஞ்சியே ஒரு மாதிரியா போச்சு. ச்சே, இவ்ளோ நல்லவங்கள போய் தப்பா நினைச்சிட்டோமேன்னு. என்னது இது? ஆரம்பிச்சதுல இருந்து அவன் இவன் மட்டும் சொல்றேன் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்னங்கிறது கிளைமேக்ஸ்ல தெரியும். இப்ப அவன் காருக்குள்ள இவளை கூப்பிட்டுட்டு கிளம்புறான். நீங்க எங்க போனோம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவகிட்ட பதில் இல்ல. சோ உங்க பாய் ஃப்ரெண்ட் எங்க இருக்காருன்னு தெரியாது. அவரை நம்பி வீட்ல போய் சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்ப உங்க போன் டெட் ஆயிருச்சு, அவரை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னோட போன்ல இருந்து கூப்பிடுங்க, இந்தாங்க அப்படின்னு அவன் போனை எடுத்து நீட்டுறான். இவளும் தயங்குறா. ஏன் தயங்குறீங்க, போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான், எனக்கு அவன் நம்பர் தெரியாதே அப்படின்னு சொல்றா. நம்பர் தெரியாமே காதல், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு எங்க போறதுன்னு தெரியாம இவன் பாட்டுக்கு காரை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவளும் என் பாய் ஃப்ரெண்ட் என்ன சீட் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு போன் வருது. போன் பண்றவங்களோட பேரை பேபின்னு போட்டிருக்கான். சோ அவனோட காதலியா இருக்கலாம். ஆனா போனை பார்த்தவன் போனை எடுக்காம அதை மியூட் பண்ணி விடுறான். வெல்கம் டு த கிளப் அப்படின்னு சொல்றான். இவளும் புரியாம என்ன கிளப் அப்படின்னு கேட்கவும், காதல்ல வஞ்சிக்கப்பட்ட ஒரு கிளப் அப்படின்னு சொல்றான். அவளும் ஒன்னும் புரியாம இவனவே பாக்குறா. ஆனா ஒன்னும் கேட்டுக்கல. இப்ப 2 பேரும் அங்க இருக்கிற ஒரு பீச் ஓரமா போய் உட்கார்றாங்க. இவளும் இவனோட போனை வாங்கி அவ பாய் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு பாக்குறா. அந்த போனுக்கும் அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி தெரியல. நடந்தது எல்லாம் மெசேஜ் அனுப்புறான். இந்த மெசேஜுக்காவது அவன் ரிப்ளை பண்ணுவான் அப்படின்னு நம்பிக்கையில இவன் கூட அந்த பீச்ல உட்கார்ந்திருக்கா. அப்பதான் திரும்பவும் அந்த பேபி அப்படின்னு கான்டாக்ட்ல இருந்து இவனுக்கு போன் வர. இவளும் அட்லீஸ்ட் உங்க கேர்ள் ஃப்ரெண்டாவது உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறா, பேசுங்க அப்படின்னு சொல்றா. நான் பேச தயாரா இல்ல அப்படின்னு இவன் சொல்லிடுறான். எனக்கு புரியலையே, உங்க கதை என்ன அப்படின்னு அவ கேக்கும் போதுதான், நான் 2 வருஷமா ஒரு பொண்ண உயிருக்கீரா காதலிச்சிட்டு இருந்தேன். அவளும் என்ன காதலிச்சுட்டு தான் இருந்தா. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் அவ வேற ஒருத்தன் கூட கான்டாக்ட்ல இருக்கா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆனா இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவ என்ன சொன்னா தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளா, நான் அவளை கண்டுக்கிறது இல்ல, அதனால அந்த தனிமையை போக்குறதுக்காக இன்னொருத்தன் கூட பழகிட்டு இருக்கேன்னு சொல்றா. இது என்ன நியாயம் அப்படின்னு இவன் கேட்கவும், இத கேட்டு அவளே ஒரு நிமிஷம் அப்செட் ஆயிடுறா. ஒருவேளை நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ற மாதிரி அவங்கள கண்டுக்காம விட்டுட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. கண்டுக்காமலாம் இல்லைங்க, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நான் ஒரு மீடியா கம்பெனில ஒர்க் பண்றேன். 12ல இருந்து 14 மணி நேரம் நான் வேலை செஞ்சாகணும். ஓ, அதனாலதான் உங்களால உங்க காதலி கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால அவங்க ரொம்ப வெறுத்து போயிட்டாங்களோ அப்படின்னு இவ கேட்கவும், நான் அவளை காதலிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அதே மீடியால தான் இருக்கேன். அப்ப இருந்தும் டெய்லி இந்த 16 மணி நேரம் வேலையை தான் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு பரிதாபமா கேட்டாவோ, வேலை செய்யறது நல்லது தானே, அப்பதானே உங்களா குடும்பத்தை காப்பாத்த முடியும். இத ஏன் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கல அப்படின்னு அவ கேட்க, அவ செஞ்சது தப்பா இருக்கலாம், ஆனா என் மேலயும் தப்பு இருக்கு. என்னோட பிஸியான வேலையில அவ கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றத ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அவளை என்னோட லவ்வரா மட்டும் பாக்கல, என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபா தான் நான் பார்த்தேன். இவ நம்மள புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிதான் நான் சம்பாதிக்கிறதுல குறியா இருந்தேன். ஆனா அவளுக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தான் ரொம்ப விருப்பம் அப்படின்னு இவன் சொல்லவும், அப்படி இல்லைங்க, வேலையும் முக்கியம் தானே அப்படின்னு அவ சொல்றா. முக்கியம்தான், அதை யார் புரிஞ்சுக்கணும்? நம்ம நேசிக்கிறவங்க தானே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கவலைப்படுறான். இந்த காலத்துல யாருங்க புரிஞ்சுக்கிறா? காசும் இருக்கணும், காதலும் இருக்கணும், அவங்க கூடவே நம்மளும் இருக்கணும். இந்த 3 ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க அப்படின்னு அவ ஒரு வேலிடான பாயிண்ட் கேக்குறா. இப்ப என்னோட லைஃப் எடுத்துக்கங்க. என் பாய் ஃப்ரெண்ட் மும்பை வந்து 6 மாசம் ஆச்சு. இந்த 6 மாசத்துல பல தடவை அவனோட அட்ரஸ நான் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் அவன் எங்க தங்கி இருக்கிறான் அப்படின்னு அட்ரஸ் எனக்கு அவன் கொடுக்கவே இல்ல. எப்ப கேட்டாலும் நெக்ஸ்ட் மந்த் நான் வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆயிருவேன், அப்ப தரேன் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவான். எனக்கும் வேற வழி இல்ல, அவன் சொல்றத கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நான் தான் அவனை முட்டாள் மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா அவன் பாத்தீங்கன்னா என்ன அவாய்ட் பண்றதுக்காக தான் அவன் அட்ரஸ கொடுக்காம இருந்திருக்கான் அப்படின்னு இந்த அர்த்தராத்திரியில இங்க உங்க கூட இந்த பீச்ல உட்காரும் போதுதான் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறா.
அப்படியே அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. காதலுக்கு எது முக்கியம், எது முக்கியம் இல்ல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அப்போ மணி 3. வெல்கம் ஹோம் அப்படின்னு அவளை உள்ள கூப்பிடுறான். இதுதான் என் பெட்ரூம், நீங்க இங்க படுத்துக்கங்க, நான் போய் ஹால்ல படுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஃபிளைட் இருக்கு, நீங்க கிளம்புவீங்களாமா அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு தூக்கம் வருதா அப்படின்னு கேக்குறா. இல்ல அப்படின்னு சொல்லவும், ஓகே 2 பேரும் தூங்காம பேசிட்டு இருக்கல. ஆம் அப்படின்னு அவ ஐடியா கொடுக்க, ஓகே அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். டீ சாப்பிடுவீங்களா? பட் நான் ஆக்சுவலா டீ டோட்டலர், எதையும் தொட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லும் போது, நானும் இது வரைக்கும் லைஃப்ல டீ சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு அவ சொல்றா. இவங்க 2 பேர்த்துக்குள்ள எப்படி ஒரு ஒற்றுமை பாருங்க. இந்த தெரியாத ஊர்ல தன்னந்தனியா ராத்திரியில எங்க போறதுன்னு நான் தவிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு துணையா நின்னீங்க. எனக்கு நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவ சொல்றா. தேங்க்ஸ்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இது ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர் செய்யக்கூடிய சாதாரண ஹெல்ப் தான். உங்க போன் வேற டெட், சார்ஜ் போட்டுக்கங்க, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப அடுத்த காட்சியிலேயே ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு. இவங்க ஒரு எலுமிச்சம் பழத்தை நல்லா கட் பண்ணி பக்கத்துல வச்சிருக்காங்க. 2 பேரும் அந்த பாட்டிலவே பாத்துட்டு இருக்க. அப்பதான் அவ கேக்குறா, நீங்க டீ டோட்டலர்னு சொல்றீங்க, அப்புறம் சரக்கு பாட்டில் எப்படி? டீ டோட்டலர்னா சரக்கும் கூட அடிக்க மாட்டாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், வேலிடான பாயிண்ட் தான். ஐயோ, நான் உண்மையிலேயே டீ டோட்டலர் தான், இது என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து வச்சது. அவன் அப்பப்ப ரூமுக்கு வரும்போது சரக்கு அடிச்சு படுத்துக்குவான், பட் நான் இது வரைக்கும் தொட்டதில்லைங்க, பிராமிஸ் அப்படின்னு சொல்றான். சரி, இன்னைக்கு 2 பேரும் இதை டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு அவ சொல்ல, கண்டிப்பா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கல்ஃப் அடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற எலுமிச்சம் பழத்தை எடுத்து நாக்குல தடவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கல்ஃப். இப்படி 2 பேரும் அந்த சரக்கு அடிச்சுட்டு அவன் ரூமுக்குள்ள பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர்த்துக்குள்ள ஒரே சிரிப்பு தான், ஒரே என்ஜாய்மெண்ட் தான். பொத்துன பெட்ல ஆளுக்கு ஒரு திசையில விழுந்து முகத்தோட முகம் பக்கத்துல பாத்துக்கிறாங்க. சரி, அடுத்தது கிஸ் தான் அப்படின்னு ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா வந்துட்டு சட்டுனா அவன் எந்திரிச்சு உட்காந்துக்கிறான். இன்னும் என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் எதுவும் வரலையா அப்படின்னு கேக்குறான். இல்ல அப்படின்னு இவன் சொல்றான். 2 பேர்த்தோட முகத்திலையும் ஒரு விதமான பதட்டம் கலந்த ஏமாற்றம். அப்பதான் அவனும் காதல்ங்கிறது ஜஸ்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதுல இல்ல, காதல்ல 2 பேர்த்துக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றான். அதே சமயத்துல அவளும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றா. இதுலயும் 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. இப்ப 2 பேரும் சோபால பக்கத்துல கை வச்சிருக்க. அவங்களோட 2 விரலும் ஒன்னோட ஒன்னு உரசிக்குது. திரும்பவும் முத்தமைக்கிற மாதிரி பக்கத்துல வராங்க. அவங்களால உணர்ச்சியை அடக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேர்த்துக்கும் எல்லா விஷயத்திலயும் ஒற்றுமை இருக்கு. திரும்பவும் கிஸ் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு சட்டுன்னா விலகிடுறா. எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க உங்களுக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு இவனும் சொல்றான். இப்பவும் 2 பேர்த்துக்கும் அதே ஏமாற்றம் தான். அவங்க மனசு வேணும்னு கேக்குது, ஆனா அவங்க சூழ்நிலை அதை செய்ய விடாம தடுக்குது. அப்பதான் அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த இறுக்கத்தை கொஞ்சம் குறைக்கிற விதமா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் உங்க பாய் ஃப்ரெண்டையும் மீட் பண்ண விட்டா எப்படி இருக்கும்? அவங்க 2 பேர்த்துக்கும் காதல்னால என்னன்னு தெரியாது, ரெஸ்பான்சிபிலிட்டினால என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும் அவளும் ஆமோதிக்கிறா. இப்ப இந்த கடைசி காட்சி ஏர்போர்ட்ல அவன் கையில இருக்கிற பணத்தை அவகிட்ட குடுக்கறான். பட் அவ வந்து வாங்காம இருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டா. எனக்கு அது போதும், காசு வேண்டாம்னு சொல்லவும், கண்டிப்பா உங்களுக்கு காசு தேவை, நெக்ஸ்ட் டைம் நான் வேணா டெல்லிக்கு வரேன், அப்போ என்னோட பர்ஸ நான் தொலைச்சிடுறேன், நீங்க இதே மாதிரி ஹெல்ப் பண்ணி உங்க கடனை கழிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்பதான் அவன் ஏதோ சொல்ல வரான், ஆனா அவனால சொல்ல முடியல. இத கவனிச்சு அவளும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. ஒன்னும் இல்ல விட்டுருங்க அப்படின்னு அவன் சொல்லவும், இல்ல கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு திரும்பவும் அவ கேட்க. இதே வேற ஒரு சூழ்நிலையா இருந்திருந்தா அப்படின்னு அவன் சொல்லி நிறுத்தவும், அத புரிஞ்சுகிட்ட அவளும், நம்ம 2 பேர்த்துக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல, நம்ம திங்க் பண்றதும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப அவளை வழி அனுப்புறதுக்காக கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு கைய கொண்டு போறான். அந்த சமயமா பார்த்து அவன் அந்த சூட்கேஸ் லீவர் எடுக்கிறதுக்கு குனியறா. கட்டி பிடிக்கிற மாதிரி நின்னுட்டு இருந்தவன் சட்டுன்னு கைய விலக்கிட்டு அந்த பக்கமா திரும்பி பாக்க. அந்த சமயத்துல அவ கைய கொண்டு வரா அவனை கட்டி பிடிக்க. ஆனா 2 பேர்த்துனாலையும் அது முடியல. நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அவ கேக்குறா. கிளம்புறீங்களா அப்படின்னு இவனும் கேக்குறான். ஆமா கிளம்புறேன் அப்படின்னு அவ சொல்லவும், ஓகே பாய், நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சா நம்ம மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு அவன் சொல்லவும்,
கண்டிப்பா அப்படின்னு சொன்னவோ ஏர்போர்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. இவன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறாங்க. 2 பேர் முகத்திலுமே அவங்க பிரிஞ்சு போறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு தெரியுது. ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நடந்து போயிட்டு இருந்தவங்க ஒரே டைம்ல 2 பேரும் நிக்கிறாங்க. அப்பதான் அவ தனக்கு தானே ஒரு கேள்வி கேக்குறா, ஆமா அவன் பேர் என்ன அப்படின்னு. அதே சமயத்துல அவனும் ஆமா அவ பேர் என்ன அப்படின்னு தனக்கு தானே கேள்வி கேட்டு நிக்கிறான். இதே இடத்துல இந்த ஷார்ட் பிலிம் முடியுது. இத்தனை நேரமா அவங்க 2 பேரும் கூட தெரிஞ்சுக்காம தான் பழகி இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு இந்த ஷார்ட் பிலிம்ல பேரே இல்ல. நம்ம நினைச்சிருந்தா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பேரை வச்சிருக்கலாம். ஆனா இந்த கிளைமேக்ஸ் டச்சுக்காக தான் அவங்களுக்கு பேர் வைக்காம அவன் இவ அப்படின்னு பேர் இல்லாம குறிப்பிட்ட. இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணிக்கிறது, அவங்க காதல்ல விழுகிறது, 2 பேரும் ஓவர் நல்லவங்களா இருக்கிறது, இதெல்லாமே படத்துல சாத்தியம். நிஜத்துல சாத்தியமான ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு பாதுகாப்பானவங்களா இல்லையா அப்படின்னு தெரியாத இந்த காலகட்டத்துல ஸ்ட்ரேஞ்சர்ஸ நம்புறது ஆபத்துதான். உண்மையிலேயே இந்த ஷார்ட் பிலிம் ஒரு ஃபீல் குட் உணர்வை தான் கொடுத்துச்சு. சோ உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த பெல் பட்டன் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரியான டிஃபரெண்டான வீடியோஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க.